த விசில் விமன் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா மேபிள் அப்படின்னு ஒரு பொட்டிக் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து காட்டன் பேஸ்டு குர்த்திஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அங்க போயிட்டு என்னென்னலாம் இருக்கு, எவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்தமே எனக்கு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துச்சு. நல்லா இருக்குல்ல கலரு அண்ட் க்யூட் கலெக்ஷன். இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான், நீட்டான ஒரு டிசைன். ஸோ இந்த கலரும் ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷன் தான் பாருங்கள். இங்கே மட்டும்தான் டிசைன்ஸ், ஆனாலும் ரொம்ப க்யூட்டான ஒரு மாடலாக இருக்குது. இங்கே வந்தமே எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னை அட்ராக்ட் பண்ணுது. என்ன ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கலர் பாருங்கள், ஷெரி அண்ட் லைட் க்ரே கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எனக்கு அழகாக இருக்குது. எல்லாமே அழகாக இருந்தால் என்ன பண்ணுறது. வாவ், ஐ எம் கிரேஸ் ஆன் ப்ளூ. செம்மையாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்க கேமராமேன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஸோ அழகாக இருக்குல்ல, எனக்கே குஜாலாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து காட்டனில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்டு வந்து குர்த்தி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே நார்மலாக வந்து இப்போ வெட்டிங்னாலும் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்னாலே வந்து குர்த்திஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குல்ல. இது வந்து பேண்ட் அண்ட் இது வந்து டாப்பு. இது வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் அண்ட் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து இப்படி அழகாக போட்டு போனால் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு அதுக்கு மட்டும் போகணுன்னுலாம் இல்லை, எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் போட்டு போகலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். இப்படி வந்து எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்ருக்கேன். எல்லோரும் அக்கா வந்து என்னை திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டில் வந்து ஜாலியாக குதூகலமாக தூங்குறதுக்கு வந்து நம்ம நைட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்லாம் வந்து நைட்டி யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் நம்ம அம்மாக்கள்லாம் வந்து நைட்டி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய ஹைட்டுக்கு இருக்குது. மேபி இதுவும் வந்து எனக்கு நல்லா தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் பொறாமப்படுறாங்கப்பா எல்லோரும். இப்போ மேட்டர்னிட்டி வியர் வந்து எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அம்மாக்கள் வந்து நம்ம குழந்தையாக இருக்கும் போதுலாம் வந்து சாரீ தான் கட்டுவாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக மாடிட்டுருக்குல்ல, அதனால வந்து இந்த மாதிரி குர்தாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மேட்டர்னிட்டி வியர் இது அழகாக இருக்குல்ல, அதுதான் முக்கியம். பாருங்கள் பாருங்கள், பேண்ட்டை பாருங்கள். என்னங்க, ஓ பேண்ட் இல்லைங்க, பேண்ட் இல்லை, சாரிங்க, கோட். நான் இதை பேண்ட்டு நினச்சி தப்பாக நினச்சிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. பட் என்ன, கோட் நல்லா இருக்குல்ல, புதுசாக க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க. இதுலேயே நம்ம வேறு கலர் பார்ப்போம். செம்ம நீட்டான ஒரு டிசைன். இது வந்து சேம் தானாக்கா? ஸோ அழகாக இருக்குல்ல, செம்ம கலரு. அண்டு வந்து மாஸ்க்கு போடுங்கப்பா அப்படின்னு ஊராக கற்றுனாங்க. நாங்கள் மாஸ்கே தைச்சி தரோம், அப்பயாச்சும் போட்டு தொலைங்க அப்படின்னு இதுலேயே வந்து மாஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பயும் போட மாட்டோம்ல, அதுதானே நம்ம. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேணால் ப்ளீஸ் வந்து இங்கே வாங்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. முட்டாய் நான் கடையே தூக்கிட்டு போவேன், பட் பட்ஜெட் ப்ராப்ளம்னால எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. நெக்ஸ்ட், பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாவாடை. இங்கிலீஷில் சொல்கிறேன். இப்போ பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்படின்றது ஸ்கர்ட். பாவாடை பாருங்கள், பாவாடை தாவணைகள் அந்த மாதிரி பாட்டெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த பாவாடைக்காண்டியே யூஸ் பண்ண பாட்டு. ஸோ அழகாக இருக்குல்ல, எல்லோ கலர், செம்ம அட்ராக்டிவான கலர். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக டாப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக வந்து மாடர்ன் டாப்பையும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு ஸ்கர்ட் தான் இது.
அண்ட் நம்ம வேறு கலர் பார்க்கலாம். இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தா சில்க் மெட்டீரியல். நல்லா இருக்குல்ல, இதுவும் எல்லோ இதுவும் எல்லோ. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அழகாக இருக்குது. இது பேசிக்காக நம்ம வந்து மாடர்ன் டாபிக் யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் பொதுவாகவே வந்து இந்த பொட்டிக்குள்ளே போனாலே வந்து என்னடா ட்ரெஸ் எடுக்கிறது, எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டிக் தான் நம்ம வந்திருக்கோம். எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. கேமராமேன் எத்தனை வாங்கி கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போக வேண்டியது தானே, என்ன பண்ணுறது. நல்லா இருக்கே. என்னங்க எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு எத்தனை அங்கே வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு காட்டன் டாப் அண்ட் இதில் வந்து நிறைய டிசைன் கச்சன்னு இருக்குது. ஆனாலும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த டிசைன்ஸ் தான். இது போட்டு நம்ம பெலாசோ பேண்ட்டும் போட்டுக்கலாம், இல்லை ஜீனும் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். டோன்டு ஜீன்லாம் போட்டால் இது சூப்பராக இருக்கும். எனக்கு பேசிக்காக வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்க டாப்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டோன்டு ஜீன் போட்டு போனால் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லணும்னு கூட நம்மளாக யோசிச்சுக்கலாம், செம்மையாக இருக்குன்னு. அதனால் இந்த டாப் வந்து ரொம்ப க்ரேஸ் வந்துடுச்சு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பேண்ட், இது வந்து ட்ரௌசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ லெக்கின்ஸுக்கு பதிலாக வந்து இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு பேண்ட்டுனா இது தான். எல்லாமே என் கையில் கிடைக்கிறதெல்லாம் எல்லோவாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்போ வந்து இந்த கலர் எடுத்துப்போம். இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு. ஸோ நம்ம லெக்கின்ஸ் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ இந்த பேண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நார்மலாக வந்து நம்ம மாடர்ன் டாப் அந்த மாதிரியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நானாக பேசி பேசி எனக்கு அழுத்து போச்சு. இருந்தாலும் நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல, அப்போ கடையில் ஒருத்தவங்க இருந்தால் தானே வந்து நல்லாயிருக்கும். அதனால ஒருத்தவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அக்கா வாங்கக்கா வாங்கக்கா. இந்த அக்கா தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம காட்ட போகிறாங்க. ஏன்னா அவங்க காட்டும் போது நம்மளுக்கு இன்னுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும்ட்டு அவங்களை கூப்பிட்ருக்கேன். ஸோ அக்கா நெக்ஸ்ட் ட்ரெஸ் போகலாமாக்கா? ஸ்கர்ட் அண்ட் டாப் கிட்ஸுக்கு. நம்மளுக்கு இல்லைப்பா, கிட்ஸுக்கு. எத்தனை வயசுலேருந்து போடலாங்க்கா? 4 இயர்ஸ்லேருந்து. 4 இயர் என்ன? இது 8 இயர்ஸ். 8 இயர்ஸ். இது ஃபுல்லாமே வந்து 8 இயர்ஸ் அந்த மாதிரி தான். சைஸாக இருக்குது. இதக்கா? இது வந்து நைட் வியர் அடல்ட்ஸ்க்கு. அடல்ட்ஸ்லாம் நாங்களும் போடலாமா? எனக்கு பத்துமா? உங்களுக்கும் பத்தும். ஸோ இந்த பேண்ட்டை போட்டு நைட்டு நம்ம தூங்கினா ஜாலியாக தூங்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுள் வியர் வந்து நைட்டியோட வந்து நம்மளுக்கு ஒரு டீன் பசங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள்னா வந்து இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் தான். பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது போட்டுட்டு ஜம்முன்னு நம்ம இதை போட்டுட்டு வெளியில் கடைக்கு போட நைட்டு வந்து ஜூஸ் குடிக்க போகிறீங்களா, இதை போட்டு போங்க, ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து துப்பட்டா. நம்ம குர்த்திஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் சிலதுக்கு வந்து ஷால்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ரெடிமேடாக வந்து ஷால் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஷால் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நைஸில் டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு போகும்போது நம்ம எப்படியும் சில பேர்லாம் ஷால் யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் இதுக்காண்டி இப்படி ஷால் போட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து இந்த ஷால் வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஆக்சுவலி ஒயிட் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அண்ட் இதில் வந்து கோல்டன் இது வேற வச்சுருக்காங்க. செம்ம கலெக்ஷன். அக்கா இதுவும் ஷாலாக்கா? ஆமாம், பட்டு டைப்பில். இது வந்து பயங்கர ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஷால். ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வேருக்கு யூஸ் பண்ணலாம். சத்தமாக பேசலுக்கு நல்லா இருக்குல்ல. பொதுவாக இந்த மாதிரி ஷால்லாம் வந்து நம்ம நார்மலாக இந்த பிளாக்கு இந்த ஒயிட் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரே கலரில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குர்த்திஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஷால் போட்டால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அக்கா நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் அண்ட் டாப். அக்கா இதுக்கு ஏதோ ஒரு டிசைன் சொல்லுவாங்களேக்கா? இது கேரளா ஸ்டைலில். கேரளா ஸ்டைல் வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப்பு. இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திடுற மாதிரி வந்து இது பண்ணாரு. நல்லா இருக்குல்ல டிசைன். ஸோ இந்த கலர் காம்பினேஷனே வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு கலர் காம்பினேஷன். நான் மெரூன் அண்ட் ஒயிட்
ஸோ கிட்ஸ்லாம் வந்து எந்த ஒரு ஷேடாக இருந்தாலும் இது போட்டால் செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. குட்டி பசங்கனாலே க்யூட் தான். ஸோ இது வந்து மேலும் வந்து அவங்களுக்கு அழகு கொடுக்கும். என்னடா காமெடியாக பேசுகிறேன், இப்போ வந்து ரொம்ப இதாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே அந்த கலர் வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க. அக்கா இதாக்கா, இதில் எந்த பசங்களுக்குக்கா, எத்தனை வயசு பசங்களுக்கு? 4 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் 16 ஏஜ் வரைக்கும் இருக்கு. இது வந்து இந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கு. 4 இயர்ஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காங்க. இது வந்து நம்ம நெட் மாடல். பொதுவாகவே நெட் மாடல் வந்து அது டீன் பசங்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா இது புசு புசுன்னு அழகாக இருக்கும். இப்படி போட்டு நடந்தால் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் பிடிச்சது. அண்ட் கலர் வேறு செம்மையாக கொடுத்துருக்காங்க. செம்ம கலர் காம்பினேஷன்ஸ். எலிகண்ட்டாக ஒரே ஒரு டிசைன் தான் இருக்குது, பட் ஆனாலும் செம்ம லுக்கு. ஸோ இது வந்து எங்களை மாதிரி பசங்களுக்கு அழகாக இருக்குல்ல. எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுலே இந்த கலர்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுது. இந்த கலரும் செம்மையாக அட்ராக்ட் பண்ணுதே அப்படின்னு எல்லா கலருமே வச்சுருக்காங்க. அண்ட் இதோட காம்பினேஷனே சூப்பராக இருக்குல்ல. இது என்ன மெட்டீரியல் அக்கா? சில்க் காட்டன். சில்க் காட்டன். அண்ட் அதுவும் கேரளா ஸ்டைலா? சந்தேரி. இந்த யானையை வந்து நீங்கள் கேரளாவில் தான் பார்த்துப்பீங்க, நாங்கள் ட்ரெஸ்லேயே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. செம்ம க்யூட். இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் ஃபங்க்ஷன் வியருக்கு போட்டு போகிற ஒரு ட்ரெஸ்ஸு. யோசிக்கவே தேவையில்ல, டக்கு நம்ம வார்ட்ரோப்பில் எடுத்து இதுதான் போடுவோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து மேலே வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஐ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் எல்லாமே. அண்ட் கீழேயும் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மெட்டீரியல் அக்கா? இதுவும் வந்து சில்க் காட்டனா? இது சில்க்கு தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க டிசைன். த்ரெட் ஒர்க், எல்லாமே த்ரெட் ஒர்க். இது கீழே ஃபுல்லாக அனார்கலி. கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மாடல் அப்படின்னா அனார்கலி தான். எங்கே போனாலும் இப்போ நம்ம மேரேஜ் பார்த்தா அனார்கலியில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இதுதான்ப்பா நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. ஒரு காலத்துலலாம் அனார்கலி பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போயுமே அதே இது குறையாம தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைன். இந்த கலர் பாருங்கள், எனக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம அந்த பட்டு சாரியில் தான் பார்த்துருப்போம், பட் ஆனால் இதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் ஷேட் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம வெயிலில் பார்த்தா இன்னொரு கலரில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே வந்து டபுள் ஷேடில் தெரியுது. ஸோ அந்த டிசைன்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் மெட்டீரியல் செம்ம குவாலிட்டிங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. நான் போட்டால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோங்கக்கா. ஆஃபீஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேம் இது. ஆமாக்கா, செம்ம நீட்டாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ்லாம் போட்டு நம்ம கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் இதெல்லாம் போட்டால். வெயில் காலத்துக்கும் சரி, குளிர்காலத்துக்கும் சரி, இல்லை மழை காலத்துக்கும் சரி, எல்லா காலத்துக்கும் வந்து இந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகும். அப்படி ஒரு கிளாத்து. நம்ம கன்வீனியன்ட் பியர். உண்மையிலே ஆஃபீஸ்க்கு நம்ம போகும்போது கன்வீனியண்ட்டாக வந்து யோசிக்காமல் போடலாம் இந்த ட்ரெஸ்ஸை. அண்ட் டிசைன் ஆல்சோ நைஸ், சூப்பராக இருக்குது. நீட் டிசைன்.